ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 10 கிலோ இல்லை 10லேருந்து 15 கிலோ வரைக்கும் ஃபாஸ்ட்டாக நல்ல சரசரன்னு குறைஞ்சிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் வெயிட்டை நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறமா குறைக்கலான்னு ட்ரை பண்ணாலும் வெயிட்டு குறையவே மாட்டேங்குது, பாதியிலேயே ஸ்டக்காகி இருக்குது. ஒரு 10லேருந்து 15 கிலோ வரைக்கும் ஈஸியாக குறைச்சிட்டேன். அதுக்கு மேலே என்னால் ட்ரை பண்ணியும் குறைக்க முடியலை. இத்தனைக்கும் நான் ஹார்ப்ஸே எடுத்துக்கிறது இல்லை, நான் டயட் ஃபுட்டில் தான் இருக்கேன், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு அதுக்கு மேலே வெயிட்டு குறைய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் பேசியும் கேட்டிருப்போம். அண்ட் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் ரீசன்ட் டைமாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து இது ரிலேட்டடாக தான் வந்துட்டுருக்கு. நேற்றுக்கு கூட வந்துச்சு, அக்கா நான் வந்து ஹார்ப்ஸு சுத்தமாக எடுத்துக்கிறதுல, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறேன், இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா எனக்கு வெயிட்டு குறையவே மாட்டேங்குது, குறைஞ்ச வெயிட்டு அப்படியே ஒரு 5 கிலோயோடு அப்படியே நிற்குது, அதுக்கு மேலே எனக்கு குறைய மாட்டேங்குது அப்படின்னு. இப்படி குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னும், அண்ட் அது சீக்கிரமாக அடுத்தும் வெயிட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் ரிலேட்டடாக வெயிட் லாஸ் டயட் ரிலேட்டடாக என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இன்ஸ்டா ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம கமெண்ட் பாக்ஸில் 2-3 பேர் எனக்கிட்ட வெயிட் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த சேலஞ்ச் டே முடிஞ்சதும் ரிசல்ட் டே இன்னும் ஒரு 4-5 டேஸில் வந்துடும். வந்ததுமே நான் உங்கள் கூட நான் என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். இந்த சேலஞ்ச் வீடியோ நம்ம ஷேர் பண்ணும்போது ஆரம்பிக்கிறப்போ 90 kgsல இருந்தோம். இந்த வாட்டி நிறைய வெயிட் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணும்போது 8 கிலோ ஒரு மாதத்தில் குறைஞ்சோம். அதுக்கு அடுத்த மாதம் 4-5 கிலோ குறைஞ்சிருந்தோம். அப்படி டோட்டலாக வந்து 12 கிலோ 2 மாதத்தில் குறைஞ்சிருந்தோம். இந்த வாட்டி அதை விடைக்கும் கம்மியாக தான் இருக்கும். போக போக வெயிட் ரெடியூஸ் ஆகுறது கம்மியாக தான் போயிட்டுருக்கும். பட் எனக்கு அதை பற்றி நான் ஒரி பண்ணலை, ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான். ஏன்னா நான் முன்னாடி அவ்வளோ கண்ட மேனிக்கு சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஆள், அப்படி இருந்த இடத்துல இப்போ ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்ருக்கேனே அது போதும் அப்படின்னு. எனக்கு 2 கிலோ குறைஞ்சா கூட நான் ஹாப்பியாக தான் இருப்பேன். ஏன்னா இந்த மந்த் வந்து நான் எடுத்துக்கிட்ட ஃபுட் அப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது மாதிரியான ஃபுட் வந்து டெய்லியும் எடுத்துக்கல, கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன் அப்படியெல்லாம் இல்லை. ஸோ அடுத்து நீ அப்கமிங் டேஸில் எந்த ஃபங்க்ஷனோ எந்த செலிப்ரேஷனோ ஒன்றுமே கிடையாது. இனி ஸ்ட்ரைட்டாக கிறிஸ்மஸ் தான். ஸோ கிறிஸ்மஸை டார்கெட்டாக வச்சு அதுக்குள்ளே நான் அடுத்து ஒரு நல்ல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ நமக்கு இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு முடிகிறதுக்கு இனி 4 or 5 டேஸ் இருக்குது. அது வரைக்கும் அப்படி போகட்டும். அடுத்த சேலஞ்சில் வந்து நிறைய விஷயங்கள் டயட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், அதனால் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா அடுத்த சேலஞ்சிலேருந்து கண்டிப்பாக நீங்களும் நம்ம வெயிட் லாஸ் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது நமக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அது லாஸ் ஆகிறது ஸ்டக் ஆகி ஸ்டாப் ஆகும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த டயட்டுக்கு வந்து நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆகிருக்கும். இனி இவ்வளோதான் இந்த பாடிக்கு இவங்க ஃபுட்டு கொடுக்க போகிறாங்க, இனி இவ்வளோதான் இந்த பாடிக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆகிருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த வெயிட்டை வந்து அது மெயின்டைன் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுறது, அதுக்கு பிறகு வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு அது ட்ரை பண்ணுறதில்ல. அதுக்கப்புறமா நம்ம வெயிட் லாஸ் நடக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது நம்ம பாடியில் இருக்கிற மெட்டபாலிசம் ரேட்டு தான். இந்த மெட்டபாலிசம் ரேட் வந்து ஹை ஆகும்போது நம்மளோட வெயிட் வந்து லாஸ் ஆகுது. மெட்டபாலிசம் ரேட் வந்து குறையும் போது வெயிட் லாஸ் ஆகிறது ஸ்டாப் ஆகுது. மேபி சிலருக்கு வந்து இந்த மெட்டபாலிசம் ரேட்டே கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 4லேருந்து ஒரு 5 கிலோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குறையிறது மாதிரி காட்டும். அதுக்கு பிறகு வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு மாதத்தில் 1 கிலோ கூட குறையாமல் இருக்கும். 300 கிராம் 400 கிராம் இப்படி குறையலாம். ஸோ இதனால் வெயிட் வந்து நமக்கு ஸ்டக்காக இருக்கிறது மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம டயட் இருக்கோம், வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டோட கலோரிஸையும் ரொம்ப கம்மி பண்ணி எடுத்தாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வெயிட் லாஸ் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகும். அதனால தான் டயட் எப்போவுமே பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுங்க, அப்போ தான் ஹெல்த்தியான வெயிட் லாஸ் கிடைக்கும்னு சொல்கிறது.
ஆனால் இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேருக்கு பாடியில் ஃபேட் வந்து பேர்ன் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் மெஷினில் நின்று பார்க்கும்போது வெயிட் லாஸ் ஆகாத மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் உங்கள் இன்ச் டேப்பில் இன்ச் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ச்சஸ் எல்லாம் நல்லாவே லாஸ் ஆகி நீங்கள் ஃபோட்டோவில் மிரரில் எல்லாம் பார்க்கும்போது உங்கள் பாடியில் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் தெரியும். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். சிலருக்கு அந்த மாதிரி கூட இருக்கும். மெஷினில் பார்க்கும்போது வெயிட் அப்படியே தான் இருக்கும், ஆனால் இன்ச்சஸ் வந்து நல்லாவே லாஸ் இருக்கும். ஃபேஸ் எல்லாம் ரொம்ப அழகாக மாறி இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் நடக்குதா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச மேஜரான ரீசன்ஸ். நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வெயிட் வந்து ஒரு இடத்துல ஸ்டக்காகி இருக்கிறதுக்கு. ஆனால் இப்படி ஸ்டக் ஆகாமல் நம்ம கண்டினியூஸாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் வந்து நார்மலான டயட் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை வந்து உங்கள் டயட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நம்ம ஃபாஸ்டிங்காக ஒரு ஹார்ஸ் எடுத்துட்டு பேலன்ஸ் ஒரு 8 ஹவரோ 4 ஹவரோ இல்லை 2 ஹவர்ஸோ இல்லை 12 ஹவர்ஸோ நம்ம வந்து ஃபீடிங் டைம்னு ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்போது நம்ம இருக்கிற ஃபாஸ்டிங் ஹவர்ஸில் வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது அவ்வளோ நாளும் ஸ்டக்காக இருந்த வெயிட் மறுபடியும் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ நாளும் ஃபுட் எடுத்துகிட்டு இருந்த அந்த டைமில் ஸ்டொமக்கை எம்டியாக விடும்போது அந்த டைம் நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜிஸை வந்து பாடியில் இருக்கிற ஃபேட்டில் இருந்து பாடி கன்சியூம் பண்ணிக்கும். அப்போது அந்த ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி வெயிட் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வெயிட் நமக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரம் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத திங்க் பண்ணிங்கன்னா நம்ம வெயிட் போட்டதுனால தான் லாஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி வெயிட் லாஸ் ஜர்னிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு 5-10 கிலோ ஃபாஸ்ட்டாக குறைஞ்சதுக்கப்புறமா அந்த வெயிட் வந்து ஸ்டக் ஆகிருக்கு, அடுத்து குறையலை அப்படின்னா அடுத்து ஒரு வாரமோ இல்லை 1.5 வாரமோ மறுபடியும் பழைய ஃபுட்டுக்கு நீங்கள் போனால் திரும்பவும் ஒரு 1 கிலோவோ 2 கிலோவோ வெயிட் போடும். வெயிட் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் டயட் இருக்கும்போது திரும்பவும் வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம பாடிக்கு கொடுக்குற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான். பாடி வந்து நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நம்ம பாடி வந்து நம்ம டயட் ஃபுட்டுக்கு வந்து அடாப்ட் ஆகிருக்கும். அடாப்ட் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் வெயிட் லாஸ் ஆகிறது ஸ்டக் ஆகும். ஸ்டக் ஆகிற டைம் திரும்பவும் டயட் ஃபுட்டாக இல்லாமல் நார்மல் ஃபுட் எடுத்துக்கும் போது 1-2 கிலோ அதிகமாகுமா, அந்த டைமில் பாடி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். பாடி இந்த மாதிரி கன்ஃபியூசிங் ஸ்டேஜில் இருக்கிற டைம் நீங்கள் மறுபடியும் டயட் ஆரம்பிக்கும்போது மறுபடியும் ஃபுட் கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டே இருந்துட்டு சடனாக திரும்பவும் குறைக்கிறப்போ திரும்பவும் கலோரிஸ் கம்மியாக பாடிக்குள்ளே போக ஆரம்பிக்கும். திரும்பவும் வெயிட் லாஸ் எகெயின் பழையது மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒருவேளை உங்கள் பாடியில் வந்து மெட்டபாலிசம் ரேட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ணிங்கன்னாலும் வெயிட் லாஸ் ஆகிறது ஸ்டக் ஆகும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட் வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச்டாக ஃபைபர் ரிச்டாக எடுத்துக்கோங்க. நிறைய எக்கு, சிக்கன், அதுக்கப்புறமா நல்ல கீரை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபுட்டில் ஜாஸ்தியாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாஸ்தியாக எடுத்து ஹார்ப்ஸை கொஞ்சம் கம்மியாக எடுக்கும் போதும் கொஞ்சம் வந்து வெயிட் லாஸில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். மொத்தத்தில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற டயட்டில் இருக்கிற ஃபுட் பேட்டர்ன், அப்புறம் நீங்கள் டெய்லி பண்ணுற ஒர்க் அவுட் பேட்டர்ன், இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். எல்லாம் வந்து ஒரே மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணும்போதும் நம்ம பாடி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றுக்கு அடாப்ட் ஆகி வெயிட் லாஸ் பண்ணுறதையும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த சேனல் பேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.